வணக்கம். வெல்கம் டு யோகஸ்ரீ கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு போட்டு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பச்சை பயிறு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த புடலங்காயும் சேர்த்தலாம் இதோட. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுப்போம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு குக்கர்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துப்போம். மூடி போட்டாச்சு. நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் பச்சை பயிறு வேகணும். இப்போ வந்து புடலங்காய்க்கு அரைச்சி விட்டுக்கிறதுக்கு பார்ப்போம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். இதை நல்லா விழுதா ஓட்டிட்டு வந்துக்கலாம். பாருங்க, தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டா ஓட்டியாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். புடலங்காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த பாசி பருப்பு புடலங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாய் வச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். கடுகு சேர்த்துப்போம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். இந்த வெங்காயத்தையும் சேர்த்தாங்க. ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதனால காக்காது. நம்ம கூட தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து புடலங்காய் சேர்த்துப்போம் இதோட. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல எல்லாம் சேர்த்து சட்டு கட்டிப்போம். இந்த பச்சை பயிறு போட்டு செஞ்சு பாருங்க. புடலங்காய் கூட்டு நல்லா டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஹெல்தி கூட, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் அரைச்சி விட்ட தேங்காயும் இதோட சேர்த்துப்போம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் மட்டும் விளம்பி கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டா சுண்டதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே கூட வச்சு நீங்க சாதத்துல கூட நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அவ்வளவுதாங்க, புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டா லாஸ்டா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி நல்லா இஞ்சி. நான் வந்து நல்லெண்ணெய் தாளிச்சு, நீங்க தேங்காயில கூட தாளிச்சுக்கலாம். தேங்காய் தாளிச்சாலும் இன்னும் நல்லா வாசமாவும் இருக்கும், கூட்டு இன்னும் டேஸ்டாவும் இருக்கும். நம்ம புடலங்காய் பச்சை பயிர் போட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிப்போம். நம்ம பச்சை பயிர் போட்ட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.